இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த தீர்ப்பு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு, இது வரலாற்று மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அரசியலமைப்பு தொடர்பான தீர்ப்பு இது. அதனால் மத்திய அமைச்சகம் ஒரு ஆய்வு மேற்கொள்ளுது. இது 2 நீதிபதிகள் அமர்வு கொண்ட தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக உள்ள அமர்வுக்கு இதை மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆய்வு ஓடிட்டுருக்குன்னு ஒரு தகவல் வெளியாக. அப்பீல் இதுக்கு மேலே எங்களுக்கு இந்த தீர்ப்பு மேலே உடன்பாடு இல்லை, இதை அதிக நீதிபதிகள் கொண்டு தீர்ப்பு அமர்வு விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. போங்க, அது மாதிரி ஒரு ஆய்வு போய் ஆலோசனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2 விஷயம் எது வேணா செய்யட்டும், போற வரைக்கும் இந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கும். அவங்க அதை விசாரணைக்கு எடுத்துட்டா இதுக்கு தடை கொடுக்கணும். இதெல்லாம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கு இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 142வது பிரிவின் கீழ் நீங்கள் கையெழுத்து போடாத மசோதாக்களுக்கு டீம் டு ஹவ் பீன் அப்ரூவ்ட் என்றால் உங்களுடைய ஒப்புதல்லாம் தேவையே இல்லையா, நாங்க அந்த உரிமை எடுத்து கொடுக்குறோம், கொடுத்துட்டோம். தானியே தேவையில்லை. ஆமா, நாங்க கொடுக்குறோம். அப்போ எந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வெறுப்பினுடைய உச்சத்திற்கு போயிருக்கணும் சார். ஒரு வழக்குன்னா பரவாயில்லைங்க, ஒரு மாநிலத்திலிருந்து தொடர்ந்து வர்ற வழக்கு போதா எல்லாமே ஒரே ஆளுநர், எல்லாமே ஒரே மாதிரி நடவடிக்கைகள். அப்ப பஞ்சாபுக்கு கொடுத்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்துன்னு சொன்ன பிற்பாடு பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆளுநர் என்பவர் மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுக்கின்ற மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது அப்படின்னு கொடுத்த தீர்ப்பை ஏன் நீ புறந்தள்ளுற? இப்ப RN ரவியினுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமாக சட்ட புத்தகத்தில் சைட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற எடுத்துக்காட்டுகின்ற ஒரு தீர்ப்பாக, வழக்கறிஞர்களுக்கு பாடமாக, பல மாணவர்களுக்கு பாடமாக, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி படிப்பவர்களுக்கு ஒரு நிரந்தர பாடமாக வரலாற்றினுடைய எல்லா பக்கங்களிலும் டிஜிட்டல் ரெக்கார்டில் RN ரவி என்ற பெயர்